ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 5 மினிட்ஸ் சமையலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம். இது நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு 1 லிட்டர் பால், 3 முட்டை, 150 கிராம் சுகரு, 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். பாலை அகலமான சட்டி வச்சு நல்லா காய்ச்சணும். 1 லிட்டர் பாதி அளவு குறையிற மாதிரி காய்ச்சி வச்சுக்கணும். இதுக்கு சைடில் முட்டையை தனித்தனியாக பிரிக்கணும். ஒயிட் தனியாக, எல்லோ தனியாக. அந்த நம்மளுக்கு தேவைப்படுறது எல்லோ தான். அந்த முட்டையோட 150 கிராம் சுகரை சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். இப்படி எல்லோவாக இருக்கிறது லைட் எல்லோவாக மாறுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். அது கூட 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். பால் பாதியாக குறைஞ்ச உடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறணும். பால் ஆறவும் நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல முட்டையும் சுகரும், அது கூட கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். பால் கொஞ்சம் ஆறி இருக்கணும். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண அந்த முட்டை, பால், சுகர் அதை திரும்ப மீதி இருக்கிற பாலோட விஸ்க் வச்சு கலந்துக்கிட்டே ஊற்றணும். இப்போ அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. நல்லா கலந்த பிறகு தான் அடுப்பை ஆன் பண்ணணும். அடுப்பை ஆன் பண்ணி விஸ்க் வச்சு கலந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே திக்காயிரும். பால் திக்காயிரும். கலந்துக்கிட்டே இருப்போம். திக்காகவும் ஒரு பாக்ஸில் ஊற்றி ஃப்ரீசரில் 3 hours வச்சிடணும். 3 மணி நேரம் கழித்து எடுத்தால் இதே மாதிரி தான் இருக்கும். இதை எடுத்து மிக்சியில் ஊற்றி நல்லா அடித்து திரும்பவும் ஊற்றி ஏர் டைட் பாக்ஸு, நல்லா இறுக்கமான பாக்ஸாக ஊற்றி அடைச்சி வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சிடணும். இதே மாதிரி ஒரு 4 டைம்ஸ் பண்ணணும். ஒரு 3 hours ஒன்ஸு அடித்து ஊற்றி ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ ஒரு ஐஸ்கிரீம் ரெடி. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.